பைபிள்ல ஒரு வாசகம் பல நூற்றாண்டுகளா மக்களுக்கு நடுவுல குழப்பத்தையும் திகைப்பையும் கொடுத்துட்டு இருக்கு. அவங்கனால அது தப்பா புரிஞ்சுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வாசகம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதை படிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே இது நியாயமான ஒரு விஷயம் இல்லைன்னு தான் தோணும். ஏன்னா பணம் இருக்கிறவங்க இன்னும் பணக்காரராகணும், வசதி இல்லாதவங்க மேலும் வசதி இல்லாம போவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த வாசகத்துல தீர்க்க வேண்டிய ஒரு புதிர், ஒரு மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்த மர்மத்துக்கான விடையை நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கான புதிய கதவுகள் திறக்கப்படும். அந்த விஷயம் இந்த ஒரே ஒரு வார்த்தையில தான் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் நன்றியுணர்வு. அதாவது யார்கிட்ட நன்றி உணர்வு இருக்கோ அவங்களுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும். நன்றி உணர்வு இல்லாதவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்றது தான் இந்த வாசகம். இந்த வாசகம் பைபிள்ல எழுதப்பட்ட 2000 வருஷங்கள் ஆச்சு. ஆனால் தொடர்ந்து இந்த நன்றி உணர்வு நம்ம கூட பயணிச்சுட்டே இருக்கு. நன்றி உணர்வு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மேலும் மேலும் நல்ல விஷயங்கள் அபரிமிதம் உண்டாயிட்டே இருக்கு. நன்றி உணர்வு யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற விஷயங்களும் காணாம போயிடுது. நீங்க நன்றி உணர்வோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் அதிகமா கொடுக்கப்படும், அபரிமிதமா அபண்டன்ட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நன்றி உணர்வோட முக்கியத்துவத்தை பத்தி குர்ஆன்லயும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தால் நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன், நீங்கள் நன்றியற்றவராக இருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தண்டனை மிகவும் தீவிரமானதாக இருக்கும் அப்படின்னா கடவுள் சொல்றதா குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த சமயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவரா இருந்தாலும் சரி, இல்லாதவரா இருந்தாலும் சரி, இந்த நன்றி உணர்வு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்க எவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணாலும், விசுவலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணாலும், எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விதி நீங்க நன்றி உணர்வோட இருக்கிறது. யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேசினாலும், நீங்க யூனிவர்ஸ் கிட்ட பேசினாலும் இந்த விதி ரொம்பவே முக்கியமானது. ஒரு அணுவோட உருவாக்கத்திலிருந்து கோள்களோட இயக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த கிராட்டிடியூட் தான். நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறது தான்.